சேம்பியன் மாதேவி பகுதி 3 தொடருகிறது. பக்தி மிகுந்தவராக செய்த நாட்டிற்கும் குடும்பத்தாருக்கும் நல்லன செய்து அனைவராலும் போற்றப்பட்ட மூதாட்டியாக விளங்கி 90வது அகவையில் இறைவனடி சேர்ந்தார். பெருமை வாய்ந்த சோழ வம்சத்தின் மருமகளான சேம்பியன் மாதேவி ஏராளமான சிவன் கோயில்களை கட்டி திருப்பணிகள் செய்துள்ளார். கணவர் இறந்த பிறகு சிவ வழிபாடு, ஆலய திருப்பணிகள், தர்ம காரியங்கள் என வாழ்நாளை கழித்த சேம்பியன் மாதேவியார் சுமார் 90 ஆண்டுகள் கிபி 910 1001 வாழ்ந்து 6 சோழ மன்னர்களின் ஆட்சியை கண்டவர். மாமனாரான முதலாம் பராந்தக சோழன், கணவர் கண்டராதித்தர் சோழன், கொழுந்தன் அரிஞ்சிய சோழன், கொழுந்தனின் மகன் சுந்தர சோழன், 2ஆம் பராந்தக சோழன், சேம்பியன் மாதேவியார் மகன் உத்தம சோழன், கொழுந்தனின் பேரன் ராசராச சோழன். உலக வரலாற்றில் ஒரே குலத்தை சார்ந்த 6 மன்னர்களை வழிகாட்டி அடுத்தடுத்து அரியணை ஏற்றிய பெருமை சேம்பியன் மாதேவியாரையே சாரும். சேம்பியன் மாதேவி சோழ மண்டலத்தில் செங்கற்கோயிலாக இருந்த 10 ஆலயங்களை கருங்கல் கட்டமைப்பாக மாற்றி கட்டினார். திருநல்லம், திருமுதுகுன்றம், திருவாரூர் அறநெறி, திருமணஞ்சேரி, தெங்குரங்காடு துறை, திருக்கோடிக்காவல், ஆதாங்கூர், குத்தாலம், திருவக்கரை, திருச்சேலூர். புதிதாக ஆகம விதிக்கு உட்பட்டு கற்றளியாக இவர் கட்டிய கோயிலே சேம்பியன் மாதேவியில் இருக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் ஆகும். கிபி 1019 முதலாம் ராஜேந்திர சோழன் சேம்பியன் மாதேவியாருக்கு சுமார் 1.5 அடி உயரத்தில் சிலை அமைத்து இக்கோயிலில் தினசந்தியும் அமைத்து வழிபாடுகள் குறைவின்றி நடைபெறுவதற்கு வருவாய் அதிகம் பெற்றுத்தரும் நலப்புலன்களை அள்ளித்தந்துள்ளான் என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. சேம்பியன் மாதேவி சித்திரை மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இந்நாட்களில் நடைபெறும் விசேஷ வழிபாட்டுக்காக ஏராளமான பொன்னை அரிஞ்சிய சோழனின் பட்டத்தரசியான அரிஞ்சிகை பிராட்டியாரும் ராசராச சோழனின் தமக்கை குந்தவை பிராட்டியாரும் ஆலயத்துக்கு வழங்கியதாக ஒரு கல்வெட்டும் சொல்லுகிறது. உத்தம சோழனின் மனைவியார் 7 பேரும் தங்கள் மாமியார் சேம்பியன் மாதேவிக்கு நடைபெறும் வழிபாடுகளுக்கு ஏராளமான நலபுலன்களை வழங்கியுள்ளனர். இன்றளவும் சித்திரை கேட்டை திருநாள் வைபவம் ஆலயத்தில் பிரமாதமாக நடந்து வருகிறது. சேம்பியன் மாதேவியால் இருக்கும் அனைத்து வீடுகளிலும் இருந்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் என சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வந்து ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மழவராயர் குடும்பத்திலிருந்து எடுத்து வரும் பட்டுப்புடவையை சார்த்தி சேம்பியன் மாதேவியாருக்கு மேலதாளம் முழங்க உற்சவ விக்கிரகத்தை அலங்கரித்து வீதி உலாவும் நடத்தி இக்கிராம மக்கள் வழிபடுகின்றனர். ஒரு சரித்திர பெண்மணியின் வாழ்க்கையை மறக்கக்கூடாது என்பதற்காக விமரிசையாக விழா நடத்தும் இந்த கிராமத்தினரை உளமாற வாழ்த்துவோம்.